இயேசுவுக்கு மரணம் மட்டும் உண்மையாயிரு. கண்டு நீயும் பயப்படாதிரு. சோதனைகள் சூழும் போது சோர்ந்திடாதிரு. பாடுபட்ட இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஜீவ கிரீடம் பெற்றிடவே உண்மையாயிரு. பாடுகளை கண்டு நீயும் பயப்படாதிரு. சோதனைகள் சூழும் போது சோர்ந்திடாதிரு. பாடுபட்ட இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஜீவ கிரீடம் பெற்றிடவே உண்மையாயிரு. உண்மையாயிரு, நீ உண்மையாயிரு. இயேசுவுக்கு மரணம் மட்டும் உண்மையாயிரு. உண்மையாயிரு, நீ உண்மையாயிரு. இயேசுவுக்கு மரணம் மட்டும் உண்மையாயிரு. பிள்ளைகளை கர்த்தர் கூட்டியும் செய்த ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கும் துதிக்கும் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி ஜெப நாளிலே வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுதுமாக எங்களோடு இருந்து நடத்தினப்பா. நன்றி 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 ஆண்டவர். நன்றி கர்த்தாவே. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீர். இந்த மாதத்தை வருடத்திலே 6 மாதங்கள் நாங்கள் பாதி ஆண்டை கடந்து வந்து விட்டோம். மீதி ஆண்டு முழுதுமாக உங்களை கிருபையாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாளும் கூட இந்த ஆசிரியருக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளும் கிருபை இருக்கட்டும் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பிரபு சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஆரம்ப ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக தந்திருக்கிற நல்ல அருமையான இந்த ஜெப ஐக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த வேலையிலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு கொண்டாடுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். விசேஷமாக செய்திகளை தரக்கூடிய ஆண்டவரே, சகோதரி உங்கள் கருங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய கிருபை அவங்களுக்கு அளவில்லாமல் இருக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீங்க அவர்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறீர்களோ அதுகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அத்தியாவசியப்படுத்தவும் தேவனை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். மறுபடியுமாக ஆண்டவரே, வர தாமதித்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வரும். அவர்களும் பங்கு கொண்டு ஆண்டவரே இந்த தினத்துல ஏறெடுக்கிற செய்திகள் அவர் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். துதிக்க நம்ம மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல தந்தையே. நாளுக்குள் ரொம்ப டைம் பண்ணால அதிகமாக இந்த நாளுக்குடைய சிந்தை வந்து நிறுத்திக்கலாம். நான் வேத வசனத்தையும் சிந்திக்க போகிறது இல்லை. இன்னைக்கு விசேஷமாக சிந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கு வந்து நினைவு கூறுவின் நாள் வந்து ஹெலன் கெல்லர் அம்மையார் குறித்து நினைவு கூறு போயிடும். ஹெலன் கெல்லர் அம்மையார் வந்து இந்த ஜூன் 24 பிறந்தவர்கள் அவர்கள். அவங்களுடைய அப்படிப்பட்ட புகழ்பெற்ற எழுத்தாளர், பேச்சாளர், ஒரு வழக்கறிஞர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவர் வந்து சிறு வயதிலிருந்தே கண் பார்வை இரண்டும் இழந்தவர், கேட்கும் திறனும் இழந்தவர், பேசும் திறனும் இழந்தவர். இந்த 3 ஹேண்டிகேப்டோடு கூட அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அலெக்சாண்டர் கிராம் பெல் அவர் தான் நம்ம இந்த டெலிஃபோன் கண்டுபிடிச்சார். அவருடைய ஹெல்ப் மூலமாக அவங்க ஒரு நல்ல ஒரு சிறப்பு பள்ளிக்கு சேர்ந்தாங்க. அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிரஹாம் பெல் அறிமுகப்படுத்தியதான ஆசிரியை வந்து பேர் வந்து ஆனி கலிவான். அவங்க தான் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான போதனையும் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. சிறுபாயத்திலிருந்தே அவங்க வந்து
பேசும் திறன் இருந்தார்கள் கூட அந்த டீச்சர் என்ன பண்ணானாக்கா அவங்களுடைய உடல் அசைவுகளை வந்து கை வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தாங்க. இந்த அதிர்வு வச்சு அவங்களால வந்து அந்த புரிந்து கொள்ளும்படியாக அவளுக்கு உதவி செய்தாங்க. இது மாத்திரமல்ல, அவங்க அவ்விதமாக நன்றாக பழகி அந்த பிரெயில் முறையில் கூட அவர்கள் படிக்கும்படியாக கிருபை கொடுத்தாங்க. அதனால அவங்க நல்லா வாசிக்க ஆரம்பித்தாங்க. பேசவும் பழகி மெல்ல மெல்ல பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கெல்லர் அங்கே வந்து அவங்களுடைய உள்ளங்கையில் எழுதி கொடுத்து அந்த எழுத்துக்களை அவங்க ஃபீல் பண்ணி பார்த்து, அப்போ எழுத்துனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவள் சொல்லி கொடுத்த நிமித்தமாக நல்லா கவனிங்க, கண் பார்வை இல்லாத அவங்க வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய அனைத்து மொழிகளையும் அவர் கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு 2-3 லாங்குவேஜை ட்ரை பண்ணி பார்க்குறோம். நம்மளால் வந்து சிறந்த செய்ய முடியலன்னா அவங்க இந்த எல்லா மொழிகளையும் படித்தது மாத்திரமல்ல, அதில் புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நல்ல பேச்சாளர் இருந்தாங்க. விசேஷமாக வந்து அவங்க ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்க. அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக சொல்லி வழக்குகள் தொடரப்பட்டு எல்லாத்தையும் வெற்றி பெற்று முன்னேறி சென்று கொண்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை நம்ம இந்த காலத்தில் சிந்திக்க போகிறோம். அதே விதமாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாக நம்ம மாற்றுத்திறனாளிக்காக நாளை ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம அந்த சிந்தியோடு கூட நம்ம நாளை ஆரம்பிக்கலாம். சகோதரன் ஜெபத்துறை அவர்கள் நிலை கூட நம்ம 1 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரத்தில் 38-42 வாசித்து காண்பிப்பார்கள். பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 38 முதல் 42ஆம் வசனம் வரை. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரப்படுத்து, இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது 1 தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேல் இருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்துக்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் என்பது. ஆமீன். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். கூட இந்த சிறப்பான ஒரு பாடலை நமக்காக சகோதரி மேரி சம்ஸ் அவர்கள் பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல முன் எழ வேண்டுமே, எங்கள் ஜெபங்கள் தூபம் போல முன் எழ வேண்டுமே. ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும், ஜெபிக்கும் எலியாக்கள் தேசமெங்கும் எழ வேண்டும். உடைந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும், உடைந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல முன் எழ வேண்டுமே. பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும், பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும். பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும், பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல
முன் எழ வேண்டுமே. எங்கள் ஜபங்கள் தூபம் போல முன் எழ வேண்டுமே. தூரம் போன ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும். தூரம் போன ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும். தகப்பனே ஜெபிக்கிறோம், தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபம் போல முன் எழ வேண்டுமே. எங்கள் ஜெபங்கள் தூபம் போல முன் எழ வேண்டுமே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போது கூட நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரி மஞ்சா அவர்கள் வேதத்தில் பெயர் கிடைக்கப்படாத ஊழியர் குறித்து நம்ம தியானத்தை வந்திருக்கிறோம். 2 மாதங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த மாதிரி 25வது தியானத்தை நாம் முடிக்கப் போகிறோம். ஆகாபை எச்சரித்த தீர்க்கதரிசி குறித்து நம்மளுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். இயேசு நாமத்தில் வாழ்த்தை வரவேற்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே யாவரையும் நான் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய செய்திக்குள்ளாக நான் செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செய்யலாம். ஸ்தோத்திரம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான சாயங்கால வேளையிலே இந்த செய்தி வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாரோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் என்ன பேச வேண்டும், என்னத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இக்கரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம், என்னையும் தாழ்த்தி தருகிறேன் அப்பா. நீர் என் மூலமாக வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் கூட நம்ம வேதத்திலே பெயர் கொடுக்கப்படாத பதிக்கப்படாத ஊழியர்கள் என்று சொல்லி நம்ம அதை தியானித்து வந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இதுதான் கடைசி செய்தியாக, அதுல அந்த தலைப்புல இது கடைசி செய்தியாக கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது ஆகாபை எச்சரித்த தீர்க்கதரிசி என்று சொல்லி வேத பாடத்திலே இப்பொழுது கூட நம்ம வாசித்தோம். அந்த எப்படிப்பட்ட எச்சரிப்பு எந்த சூழ்நிலையிலே வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தாதான் நமக்கு இந்த காரியங்கள் நன்றாக விளங்கும். அவரோட வேதத்தை நம்ம அடிக்கடி வாசித்தாலும் நம்ம திரும்பவும் மறந்து போயிடுவோம். அதுக்காக இப்பொழுது கொஞ்சம் அதை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பெனாதாத் என்ற ஒரு சீரிய ராஜா நம்ம இஸ்ரவேல் ராஜா விடத்துல, அந்த நேரத்துல இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தது ஆகாப் ராஜா. ஆகாபை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருப்போம். அந்த ராஜா தான் அப்போ அரசாண்டு கொண்டிருந்தார். அவரிடத்துல இவர் உன்னுடைய பொன்னும் உன்னுடைய வெள்ளியும் என்னுடையது என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி சொல்லுகிறார். அதற்கு காரணம் ஒருவேளை அவர் இந்த போருக்கு வர தயாராயிருக்கிறேன் என்று மறைமுகமாக சொல்லியிருக்க கூடும். ஆனால் ஆகாப் அதை விரும்பவில்லை. ஆகையினாலே அவருக்கு பதிலாக எல்லாம் உம்முடையதுதான் என்று சொல்லி சமரசம் செய்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஆனா அடுத்த நாளே திரும்பவும் ஊழியக்காரர்களை அனுப்பி, நீ உன் கண்ணுக்கு என்னென்ன விருப்பம் உண்டோ அதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, அதாவது அது மறைமுகமாக நான் கட்டாயம் யுத்தத்துக்கு வந்து உன்னுடைய எல்லா பொருள்களையும் நான் அபகரித்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆகையினாலே இவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய மூப்பர்களை எல்லாம் ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது ஆலோசிக்கும் பொழுது அவர்கள் இல்லை, நீங்களும் யுத்தத்துக்கு தயாராகிறது தான் சரி என்று சொல்லி, இதுக்கு மேல நம்ம சமாதானமா போவது அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்களும் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த வேளையில இவர் ஒருவேளை தேர்த்து நின்றுக்க முடியும் அந்த ஆகாப் ராஜா. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவு ஒரு கிருபை கிடைக்கிறது பாருங்க அவருக்கு. அந்த நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி இவர்கிட்ட நீங்க தைரியமா நீ யுத்தத்துக்கு செய்யலாம், இந்த ஏராளமான கூட்டம், அதாவது இவர் என்ன பண்றாரு, இந்த பெனாதாத் ராஜா 32 ராஜாக்களை தனக்கு துணைக்கு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி வேதத்திலே நம்ம பாக்குறோம். 20ஆம் அதிகாரம் தொடக்கத்துல 32 ராஜாக்களை துணைக்கு அழைத்து கொண்டு இந்த யுத்தத்துக்கு வருகிறாராம். இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன தேசமாக இருந்தாலும் அவர் அவ்வளவு பெரிய படையோடு கூட இவர்களை முறியடிக்க விரும்புகிறார். ஆகையினாலே இவர்களும் அதற்கு எதிர்த்து நிற்க ஒருவேளை திராணி இல்லாது இருந்திருக்க கூடும். ஆனா தேவன் எவ்வளவு இரக்கம்னு இருப்பாங்க. அவர் இஸ்ரவேல் மக்களை அதிகமாக நேசித்தபடினாலே இந்த ராஜாக்களுக்கு அவ்வப்பொழுது அவர் நன்றாக ஒரு அதிசய தன்மையிலே
ரொம்ப ஆச்சரியமான வகையிலே உதவி செய்கிறத நம்ம வேதம் முழுவதும் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை நீ காண்கிற, ஆனா நான் இந்த கூட்டத்தை உன் கையில நான் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. இப்ப எது மூலமா எப்படி என்று சொல்லி அவர் திகைத்து கேட்கும் பொழுது, நீ மாகாண அதிபதிகள் எல்லாரையும் பார்த்து அவரோடு பேசி அவர்களுடைய சேவகர்களையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லி அது போக உன்னுடைய அதாவது மிலிட்ரியில 7,000 பேர், அந்த இராணுவத்துல இருந்து 7,000 பேர் எண்ணி பாக்குறாங்க. 7,000 பேர் இருக்காங்க. அந்த 7,000 பேரோட இந்த சேவகர்களையும் சேர்த்துக்கொள். அது ஒரு 232 தான். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு சேவர்கள் இருக்காங்களோ, எவ்வளவு போர் வீரர்கள் இருக்காங்களோ, இவ்வளவு பேரோட அவர் செல்றாரு ஆகாப். ஆனா அந்த நேரத்துல பெனாதாத் அவங்க மக்களும் ரொம்ப ஒரு ஒரு அலட்சிய மனோபாவத்தோடு குடித்து வெறித்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல இவர்கள் உள்ளே புகுந்து செல்லும் பொழுது ரொம்ப எளிதாக அவர்களை வென்று விடுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இவங்க ஒரு சமாதானத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இவங்க அவங்க கையில் பிடிபட்டவங்க எல்லாரையும் சங்காரம் பண்ணிக்கிறார்கள். அப்போ அவங்க திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு வெற்றி கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா அதே தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ மறு வருஷத்துல திரும்பவும் இவங்க வருவாங்க, அதனால அதுக்கு நீ உன்னுடைய இராணுவத்தை இன்னும் பலப்படுத்திக்கொள், இன்னும் நீ உன்னை ஆயத்தத்தோடு இரு, மறு வருஷத்துல இவங்க திரும்பி வருவாங்க இன்னும் யுத்தத்துக்குன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்னதின்படி இவங்க அவங்க பலத்தை அவங்க தங்களை தானே நல்லா எக்யூப் பண்ணி நல்லா பலப்படுத்திக் கொள்ள தயாராகிற வேளையிலே என்ன நடக்கிறது, அங்க பெனாதாத்தோடைய அந்த சீரிய ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய தேவர்கள்லாம் மலைக்குரிய தேவர்கள், ஆகையினாலதான் அவங்க ஜெயம் பெற்றுட்டாங்க. நம்ம போய் சமபூமியில அவங்களோட யுத்தம் பண்ணுனா அவங்க எளிதாக அவங்கள நம்ம தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனை கேட்டு பெனாதாத் திரும்பவுமாக இந்த தடவை ரொம்ப தன்னை இது பண்ணி அவன் நிறைய தன்னுடைய மக்களை எல்லாம் லக்கம் பார்த்து கிட்டத்தட்ட அதுல போட்டுக்க வேதத்துல சீரிய மக்களால இந்த இஸ்ரேல் தேசம் முழுசும் நிறைஞ்சிருந்தது. அவ்வளவு பெரிய இராணுவத்தோடு அவன் இறங்கி இருக்கிறான். இவர்களும் ஒருவேளை தங்களை தாங்களே தயார்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்பதாக இவர்களுக்கு பெரிதல்ல அந்த பலம். அவ்வளவு அது வேதத்துல போட்டுக்குது. 2 வெள்ளாட்டு கிடைகளை போல அவங்க பாளையம் இறங்கினாங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளவு பரிதாபமான ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. அவ்வளவு பெரிய பலம் உள்ள ஒரு கூட்டத்துக்கு முன்னாலே இவங்களுடைய கூட்டம் ரொம்ப சிறிய கூட்டம் தான். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷன் ஒருவரை அனுப்பி இவங்களை எப்படி தைரியப்படுத்துறாரு, நாங்க திரும்பவும் நானே தேவன் என்று நீங்கள் அறியும்படியாக நான் அவங்கள இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை உங்க கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னே சொல்லியிருக்கு. 20வது அதிகாரம் 28வது வசனத்துல 1 ராஜாக்கள் 20:28 ஒப்பு கொடுத்தேன் என்றே சொல்லிட்டார். அது போல 7 நாள் அளவு 29வது வசனம் சொல்லி 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். பாருங்க, அவங்க அந்த அளவு அதிகமா அவங்க பாளையம் இறங்கி இருந்திருக்காங்க அந்த மக்கள். ஆனா ஒரே நாளிலேயே அந்த 7வது நாளிலேயே 1,00,000 பேரை இவங்க அவங்கள மடங்கடித்தார்கள் என்று சொல்லி போட்டுக்குது. இப்படி ஒரு பெரிய வெற்றி. மீதியானவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்களுடைய இதை பார்த்துட்டு இவங்க முன்னால நம்ம நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி ஓடுறாங்க. திரும்பி ஓடலாம். அதாவது இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அங்கங்க ஒளிய பாக்குறாங்க. அவங்க போர் தொடுத்த இடம் ஆப்பேக் அப்படிங்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளாக எங்கெங்க ஒளிய முடியுமோ அப்படியாக ஒளிந்து கொள்வதற்காக அவங்க ஓடி சிதறடிக்கப்பட்டு ஓடும் பொழுது ஒரு பெரிய அலங்கம் அவங்க மேல விழுந்து அதுல ஒரு 27,000 பேர் மரிக்கிறாங்க. இப்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுக்கிறார். இப்படி வெற்றி வாங்கி கொடுத்த பிறகு அந்த பெனாதாத் ராஜா எங்க இருக்கிறாரு, எங்கேயோ ஆப்பைக்குங்கிற அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒதுங்கி அந்த நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன்னை மறைத்து கொண்டு அவன் ஒளிஞ்சிருக்கிறான். இதற்கு பிறகு இதோடு போர் நிற்கிறது. ஆனா அந்த இடத்துல ஆகாப் ராஜா ஒரு பெரிய தவறு பண்ணுகிறார். ஒரு இடத்துல அந்த அவங்க சொல்றாங்க, ராஜா பதுங்கி இருக்கிறான் இல்லையா, அப்போ அவனை எளிதாக அவங்க பிடித்து
சங்காரம் பண்ணி விடலாம், அவனை கொன்றி போட்டிருக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்குள்ள அவங்க திட்டம் பண்றாங்க. இந்த இஸ்ரேல் ராஜாக்கள் ரொம்ப தயவு உள்ளவங்க, அவங்க இடத்துல போய் நம்ம கொஞ்சம் வேஷம் போட்டு ரொம்ப பரிதாபமா ஒரு 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 பரிதாபமான ஒரு நிலைமையை நம்ம இருக்கிறது போல நம்ம காட்டினோம்னா அவங்க இறக்கம் காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே திட்டம் போட்டு அப்படியாக வந்து இவங்க இடத்துல நடிக்கிறார்கள். உடனே அந்த ராஜா அதாவது ராஜா அப்படியா பெனாதாத் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, அவன் என் சகோதரன் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அவன் என் சகோதரன் சொல்லி சொன்னதோடு கூட இல்லாம இவர் முன்னால வரும்போது ஒரு சகோதரனை போல அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ரதத்துல ஏற்றி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையும் செய்தான் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்படியாக தன்னுடைய எதிராளியோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அவனை அனுப்பி விடுகிறான். நம்ம தகப்பனார் காலங்கள்ல இருந்தது போல நம்ம திரும்ப ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லி இப்படியாக அந்த இடத்துல நடக்கிறது. இதை பார்த்த கர்த்தருக்கு கொஞ்சம் கூட அவர் நம்ம ஆகாப் செய்தது எதுவுமே கர்த்தருக்கு பிரியமே இல்லை. ஆகையினாலே இந்த இடத்துலதான் அவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரித்ததை நம்ம வேத பாடமாக வாசித்தோம். அந்த தீர்க்கதரிசி முதலாவது தீர்க்கதரிசியில ஆண்டவர் சொல்வாரு, நீ ஒரு மனுஷனை பார்த்து அவனை உன்னை அடி என்று நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அவன் கீழ்ப்படிந்து உன்னை அடிச்சானா சரி, இல்ல அவன் அடிக்கலைன்னா அவனை நான் தண்டிப்பேன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. அதற்கு பிறகு அதன்படியே கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அந்த தீர்க்கதரிசி செய்யறாரு. எதுவுமே அவர் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை, சொன்னதே அப்படியே செய்யறார். அப்போ ஒரு மனிதன் எதிர்படுகிறான், அவனை பார்த்து நீ என்னை அடியுங்கிறார். அவன் நான் எப்படி உன்னை போய் நீ தீர்க்கதரிசி என்று எனக்கு தெரிகிறதே, நான் எப்படி உண்மை அடிப்பது என்று சொல்லி அவனை அடிக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவன் அப்படியே அவன் புறப்பட்டு போகும்போது ஒரு சிங்கம் அவனை கண்டு கொண்டு போட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு வேறொருவன் அந்த இடத்துல வரான். அவனையும் இதே மாதிரி என்ன அடின்னு சொல்லும் பொழுது அவன் இவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அடிக்கிறான். அந்த காயங்களோடு கூட அவன் ராஜா முன்னால போய் நிக்கிறான். ராஜா முன்னால எப்படின்னா வேஷமெல்லாம் மாறி போய் நிக்கிறான். தன் மேல சாம்பெல்லாம் பூசிக்கிட்டு அதாவது போர்க்களத்துல இருந்து ஓடி வந்தவனை போல வந்து நின்று அந்த ராஜா கிட்ட சொல்றான். அதாவது ஆகாப் ராஜாவை நோக்கி, நான் வந்து போர்க்களத்துல நிக்கும் போது ஒரு மனுஷன் என்கிட்ட இன்னொரு மனிதனை என் கையில கொடுத்து இவனை நீ பத்திரமாக காத்துக்கொள், இவனை நீ தப்பி போக விட்டுட்டேன்னா இவன் பிராணனுக்கு பதிலா உன் பிராணன் எடுக்கப்படும், இல்லைன்னா ஒரு தாளந்து வெள்ளி நீ கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிலாம் சொல்லி எச்சரிக்கிறான். எச்சரிச்ச பிறகும் நான் வந்து அங்க இங்க அலுவலா இருக்கும்போது இந்த மனிதனை கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நான் விட்டுட்டேன், எப்படியோ அவன் என் கையில இருந்து போயிட்டான், தப்பி போயிட்டான் அப்படின்னா அப்பொழுது அதுக்கு பிறகு அவன் தன்னுடைய வேஷத்தை தொடச்சி தன்னுடைய முகத்துல வேஷம் போட்டிருந்ததெல்லாம் தொடச்சி தான் யாருன்னு காட்டுறான். அப்போது ராஜாவுக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு புரியுது. அதுக்கப்புறம் ராஜாவே சொல்றாரு, அவன் அப்படி தப்பி போக விட்டதுக்கு என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லும்போது கட்டாயம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க அவன் விட்டபடினாலே உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அதாவது அந்த தீர்க்கதரிசி கிட்ட நீ சொன்னதுபடியே அவனுக்கு அந்த தீர்ப்பு கட்டாயம் கொடுக்கப்படணும், அந்த மனுஷன் தப்பி போக விட்டபடினாலே. இப்ப நீ சொன்னபடிதான் சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆமா உன் வாயிலிருந்தே உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படணும்னு வந்துட்டு. எப்படி பெனாதாத்தை கர்த்தர் அவனுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்தும் கூட இவன் ரொம்ப அதை ஒரு அலட்சியமாக நினைத்து அவனோடு ஒப்புரவாகி அவனை தன் சகோதரன் என்று சொல்லி அவனோடு கூட ஒப்புரவாகி அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி அவனை தப்பி போக விட்டது போல இந்த மகனும் அப்படியாக இந்த கர்த்தர் அப்படி தப்பி போக விட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை வந்து அவனுடைய பிராணனுக்கு பதிலாக உன்னுடைய பிராணன் எடுக்கப்படும் சொல்லி அதே போலதான் உனக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்லி முடிச்சிடுறாரு. அப்பொழுது அந்த கடைசி வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆகாப் ராஜா வந்து ரொம்ப சலிப்பும் விசனவுமாக வீட்டுக்கு புறப்பட்டு போனான்னு சொல்லிட்டு அவனுடைய தண்டனையை அவனே தான் அவன் தன் வாயினாலே சொன்னான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட போகுது. ஆனா அதை அவன் ஏற்றுக்கொள்ள அவ்வளவு மனதில்லை, சந்தோஷமும் இல்லை. அவன் எவ்வளோ ஒரு சலிப்போடையும் விசனத்தோடையும் போனான்னு சொல்லி அந்த அந்த போர்ஷன் அப்படியாக முடியுது.
ஆகையினாலே இந்த இந்த எச்சரிப்பு எதற்காக ஆகாப் ராஜாவுக்கு வந்தது என்று சொல்லி இதை நம்ம தியானிக்க போகிறோம். இதை தியானிக்கிறதுக்கு முன்னால நமக்கு அந்த சுச்சுவேஷன் வழங்குறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்பொழுது நம்ம வேகமாக அந்த தியானத்துக்குள்ள நம்ம செல்லலாம். அதாவது இந்த காரியங்கள்ல நமக்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் நமக்கு இது பாடமாக அமைகிறது. அநேக வேளைகளிலே இந்த எப்படி இந்த ஆகாப் ராஜா செய்தாரோ அதே போல நாமும் கூட சில வேளைகள்ல கொஞ்சம் அலட்சியமாக கவலையினமாக இருந்து விடுகிறோம். இவருக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம முதல்ல பார்த்தோம். 2 யுத்தத்துல தொடர்ச்சியாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நடக்க போகிற காரியங்களை சொல்லி எப்படி நீ போருக்கு செல்லணும், எவ்வளவு பேரை அழைத்து செல்லணும் எல்லாம் சொல்லி அவன் கைட் பண்ணி அவ்வளவு அழகா ஆண்டவர் அவனை நடத்தி நன்மைகளை செய்திருந்தும் கூட அவன் நன்றி கெட்டவனாக, நன்றி உணர்வு இல்லாதவனாக, அலட்சியம் பண்ணினவனாக கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய துணையினாலே இதெல்லாம் நமக்கு நடந்தது என்பதை அவன் மறந்துவிட்டு தன்னுடைய சாமர்த்தியத்தினாலும் தன்னுடைய புத்தியினாலும் யுக்தியினாலும் நடந்தது போல நினைத்து கொண்டு திரும்பவுமாக அவன் தன்னுடைய சுய மூளை, சுய மதி, சுய அறிவு என்ன சொல்லுதோ அதுபடி நடந்து கொண்டு அந்த பெனாதாத்தை அவன் தப்ப விடுகிறான். அவனுடைய நினைப்பு இவனோடு கூட நம்ம ஒப்புரவாகி விட்டால் இனி இவன் இப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு நம்மோடு வரமாட்டான், நம்ம சமாதானமாக இருந்து விடலாம் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா அது எவ்வளவு பெரிய தவறு என்று சொல்லி அவனுக்கு அந்த நேரம் புரியல. ஆகையினால கர்த்தர் அது எவ்வளவு தவறு என்றுதான் சொல்லி அவனுடைய கையிலே கர்த்தர் மிகவும் சிரமப்பட்டு ஒரு ஆச்சரியமான அதிசயமான விதத்துல இவ்வளவு பெரிய படைபலம் உள்ள ஒரு ராஜாவை அவனுடைய கையில எளிதாக கொண்டு குடிக்கிறார். அதை அவனுக்கு அந்த அந்த நன்மையை அவனுக்கு அனுபவிக்க தெரியாதபடி அவன் கோட்டை விடுகிறான். இப்படித்தான் சில வழிகள் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை பழைய காலங்களிலே நமக்கு செய்திருக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கலாம். ஆனா அதை மறந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம புத்தியே நம்ம வச்சு யோசித்து எதையாவது நம்ம செய்து கர்த்தரை நம்ம மறந்து விடுகிறோம். இந்த ஆகாப் ராஜா மறந்து விட்டது போல நாமும் கூட அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில இப்படி நம்ம மறந்துருக்கலாம். அதற்கு பிறகு அது நிமித்தமாக நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நம்ம அதை திரும்பவும் உணர்வுக்கு வருவோம். இதை கர்த்தர் ஆனால் விரும்புகிறதில்லை. கர்த்தர் எப்பொழுதுமே அவர் எப்படி நம்மை நடத்தினார் என்பதை நாம் மறக்காதவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த நன்றி உணர்வே ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். இன்னைக்கு கூட எனக்கு அண்ணி குளோரி தாமஸ் அவர்கள் நமக்கு எப்படி இதுல எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலேயே அவங்க சாட்சி சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தோடு கூட இதுல கலந்துருக்காங்க. அது எவ்வளவு ஒரு நன்றி உணர்வு பாருங்க. இப்படிப்பட்ட உணர்வே ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு சிறிய காரியம் செய்தாலும் பெரிய காரியம் செய்தாலும் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது தொடர்ந்து நம்முடைய வரும் காலங்களிலே அவர் அதை நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அது குறித்து நமக்கு கவலையே இல்லை. அது கர்த்தருக்கு அதற்குரிய கவலை கர்த்தருக்குரியது. அது சின்னதா சிறிய வச்சு பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எனக்கு அவருக்கு அது லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொன்னு, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டு நம்ம சில நேரத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக பாக்குறோம். அவனுக்கு பயந்து ஏன் வீணான பிரச்சனைகளை நம்ம வலியை இழுக்கணும், வேண்டாம். எப்படி இந்த பெனாதாத் கிட்ட அவன் மோத போக விரும்பாம சமாதானமா போக சொல்லி முதல்ல விரும்புறான், கடைசிலையும் சமாதானமாவே போயிடணும் அப்படிங்கறத சொல்லி அவன் விரும்புறான். ஆண்டவர் அவனோடு கூட யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் எப்படி கூட நின்று உதவி செய்தாரோ அதையெல்லாம் அவன் மறந்து விட்டு வேண்டாம், இப்படிப்பட்ட நிலைமையே நமக்கு இனி வர வேண்டாம்னு சொல்லி அவனோடு கூட ஒப்புரவாக பார்க்கிறேன். இப்படியாக நாமும் கூட அடிக்கடி நம்முடைய சில காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறோம். இதெல்லாம் உலகத்துல சகஜம் தானே. இது கூட நம்ம மோதிக்கிட்டு ஏன் நிக்கணும், வேண்டாம். நமக்கு கர்த்தர் விலக்கின காரியங்களை நாமும் விலக்குவது நல்லது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு எது அருவருப்பாக இருக்குதோ அது நமக்கும் அருவருப்பா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். 2வது காரியம் அவனுடைய கீழ்ப்படிதல். அதாவது இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி இவனுடைய கீழ்ப்படியாமையே அவனுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக ஆண்டவர் நீ உனக்கு எதிர்பட்டவனை உன்னை அடின்னு சொல்லு, அவன் உன்னை அடிச்சானா ஓகே, இல்லைன்னா அவனுக்கு தண்டனை வரும்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த தீர்க்கதரிசி யாரோ ஒருவனை கூப்பிட்டு என்ன அடின்னு சொல்லி, அவன் தீர்க்கதரிசி என்ற அந்த வேஷத்துல தான் இருக்கானே ஒழிய முகம் தன்னை மாத்திக்கிடல. அவனை பார்த்தோன்னே யாருக்குமே தெரியும் இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி. தீர்க்கதரிசிகளுக்கு ஒருவேளை அவங்க ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்ப பார்த்த உடனே இவன் இஸ்ரேல் தேச தீர்க்கதரிசின்னு சொல்லி, அப்ப அந்த ஒரு தீர்க்கதரிசி தன்னை அடி என்று சொல்லும் பொழுது யாருமே அடிக்கிறதுக்கு தயாராக மாட்டாங்க. ஆனாலும் இவன் சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க அடிக்கணும்.
தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அதே போலதான் தேவனும், ஒருவேளை அது நம்முடைய பார்வையிலே அது சரியான காரியமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைக்கு அந்தவனுக்கு தேவன் அறிந்தது. அது எப்படி ஏவாள் இடத்துல ஆண்டவர் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அது ஒருவேளை சத்ரு வந்து எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. அதை நீ சாப்பிட்டால் நீ தேவர்களை போல நீங்க மாறிவிடுவீங்க, அது தேவனுக்கும் தெரியும் அப்படிலாம் சொல்லி அவங்கள வஞ்சிக்கிறான். இப்படித்தான் நமக்கும் சில நேரத்துல பிசாசு மூலமாக வஞ்சனை வருது. அந்த வஞ்சனைக்குள்ளாக நாமும் விழுந்துடுறோம். அது ஒரு தேவன் ஏன் இப்படி சொல்லணும்? நம்ம வந்து பொதுவாக ஒரு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதத்துல எந்த காரியங்கள் சொல்லியிருந்தாலும் அதற்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய ஏன் தேவன் இப்படி சொல்லியிருக்கணும்? இது இப்படித்தான் இருக்கும். இதற்குரிய அர்த்தம் ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஆனா வேதத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை சரியானபடிக்கு அதை நான் புரிந்து கொள்ளணும். இப்படி எல்லாம் பல விதங்களிலே சில நேரங்களிலே நம்மளை சிந்திக்கிறதுக்கு சாத்தான் தூண்டுவான். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு அதை அப்படியே கொடுத்ததை அப்படியே நாம் கீழ்ப்படுகிறதா ஆண்டவர் விரும்புறாரு. எப்படி இந்த தீர்க்கதரிசி அடி என்று சொல்லும்போது அந்த எதிர்பட்டவன் அப்படியே அடிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் அப்படியாக தீர்க்கதரிசியை சொல்லுகிறார். அப்ப அடித்தவன் வந்து சூத்தோட அவன் போயிட்டான். ஆனா அடிக்க மாட்டேன்னு சொன்னவன் ஒருவேளை அவன் நினைச்சுக்கலாம் மனசுக்குள்ள, நான் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன், ஒரு தீர்க்கதரிசியை போய் நான் அடிப்பேனா, அவன் சொல்றான் ஆனாலும் நான் போய் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அடிப்பேனா? ஆனா அப்படியே இல்லை. நம்ம கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிய வேணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அதை நமக்கு அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தீர்க்கதரிசி மூலமாக நடத்தி காட்டுகிறார். இப்படித்தான் நாம் கூட ஏன் எதற்கு என்று கேட்காதபடி கர்த்தருக்காக நாம் கீழ்ப்படியணும், கர்த்தர் சொல்லிக்கிறது கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏனென்றால் அவர் கர்த்தர், நாம் அவராலே படைக்கப்பட்டவர்கள், நாம் அப்படியே அவரை ஏற்றுக்கொள்வதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ஆகாப் ராஜாவிடத்தில் காணப்படவில்லை. அவரும் கூட பாருங்க, ஆண்டவர் பெனாதாத்தை கையிலே கொண்டு கொடுத்தாலும் கூட இவனை சங்காரம் பண்ணுவதற்காக கர்த்தர் இவ்வளவு உதவிகளை எனக்கு செய்திருக்கிறார் என்று அவனுக்கு புரிந்திருக்கும். அவனுடைய உள் உணர்வுல அது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட அவனுடைய அவனுடைய சுய அறிவு வந்து அதை தடுக்கிறது இல்லை. இப்படி செய்யறதுக்கு பதிலாக நான் அவனை சிநேகிதனாக சகோதரனாக ஏற்றுக்கொண்டேனானால் எனக்கு இனி என்னுடைய எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளே வராது என்று சொல்லி அவன் அப்படியாக தனக்குத்தானே ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டு அவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறான். இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அடுத்த இன்னொரு பாடம் இவனிடத்துல இருந்து நம்ம படிக்கிறது, இந்த தீர்க்கதரிசி இவனை எதற்காக எச்சரிக்கிறார் என்றால், இந்த அவனுடைய தண்டனையை அவனே ஒப்புக்கொள்ளும்படியாக அவர் செய்கிறார். அவர் ஒரு சம்பவத்தை சொல்லி, நான் வந்து இப்படி போர்க்களத்துல இருந்து வரேன், என்னிடத்தை என்ன என்கிட்ட பத்திரமாக பாதுகாக்க பட வேண்டிய ஒரு மனிதனை என் கையில கொடுத்துட்டு போனாங்க, ஆனா அவனை நான் வந்து தப்பிக்க விட்டுட்டேன் என்று சொல்லி அவன் வேஷம் போட்டு தான் வந்து போர்க்களத்துல இருந்து தப்பி வந்தது போல, ஒரு போர் வீரன் தப்பி வந்திருக்கிறது போல அது இத்தல் ராஜா கிட்டத்திலேயே அவன் வந்து தீர்ப்பு கேட்கறது படி கேட்கிறான். நான் அப்படி செய்துட்டேன், தப்பிக்க விட்டுட்டேன் அவனை. அப்போ அப்படியாக தப்பிக்க நான் விட்டா எனக்குள்ள தண்டனை வந்து அவனுக்கு பதிலாக நான் மறிக்கணும், இல்லாட்டா நான் வந்து ஒரு தாளந்து வெள்ளி கொடுக்கணும்னு. அப்போ உன் தீர்ப்பு அதேதான் அப்படின்னு சொல்லி ராஜாவும் அதே தீர்க்கிறாரு. அப்போ ராஜா தனக்குத்தானே தீர்ப்பு சொல்லிட்டாரு. இப்ப ராஜாவும் இதைத்தான் செய்யறாரு. கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றாதபடி தன்னுடைய சுயமதி சுய அறிவு சொன்னதை அவர் செய்யறதுனால அவருக்கும் இதே தீர்ப்பு தான். அதனால பெனாதாத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய மரணத்தை கொடுக்காம இருந்ததுமாக உனக்கு மரணம் வரும்ங்கிறத ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டாரு, ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டாரு. அதான் அவன் ஒருவேளை நான் செய்த தவறுக்கு நான் இந்த தண்டனை பெறுவது தகுதிதான் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனா அவன் அப்படி ஏற்றுக்கொள்ளாதபடி கடைசி வசனம் சொல்றது அவன் சலிப்பும் விசனமுமாக விட்டுக்கு போனான். அப்ப ஆண்டவரும் நம்மிடத்திலையும் கூட சில நேரத்துல இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறாரு. உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம், நீதான் அந்த தண்டனைக்கு தகுதியா நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லி சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு உள் உணர்வுல தெரியும், இதுல நான் தான் தவறு பண்ணேன், நான் கர்த்தர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்திருந்தேன்னா எனக்கு வந்து இந்த தண்டனை வந்திருக்காது. ஆனா நான் வந்து அப்படி செய்யாதபடி என்னுடைய சுயமதி என்ன சொல்லுதோ அதை நான் வந்து நல்லது செய்யறதா நினைத்து கொண்டு இதை செய்தேன். ஆனா எனக்கே நான் தவறு இழைத்து கொண்டேன். அதனால கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட தண்டனை தந்தது தகுதிதான் என்று சொல்லி நமக்கு தெரிந்தாலும் ஆனா நம்ம வெளியே அதை வந்து ஒப்புக்கொள்றது இல்லை. எப்படி ஆகாப் ராஜா ஒப்புக்கொள்ளாதபடிக்கு சலிப்போடு கூட போனார். அவர் ஒருவேளை தன்னை தாழ்த்தி இதுல எவ்வளவோ நீர் எனக்கு உதவி செய்தீர், ஆனால் நான் வந்து நன்றி கெட்டவனாக நடந்து
இல்லாமல், கீழ்ப்படியாமல் நடந்தது இல்லாமல், என்னுடைய இவ்வளவு பெரிய தண்டனைக்கும் நான் தகுதி உள்ளவனா ஆகிட்டேன், ஆனாலும் எனக்கு மன்னின்னு சொல்லி ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்தான், ஆண்டவர் ஒருவேளை வேறு விதமாக நினைத்திருக்கலாம். ஆனா இதுக்கு அடுத்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா, அவன் வந்து பெனாதாத்துல ஒரு இரக்கத்தோடு கூட அவன் பெனாதாத்துக்கு இது செய்யல. அவனுடைய மதியின்படி அவன் வேறு விதமான திட்டங்களை போட்டு இப்படி செய்தானே ஒழிய அவன் மீது உள்ள இரக்கம் தயவு என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை அவன் இரக்கம் உள்ள தயவுள்ளவனாக இருந்தால் அந்த அடுத்த 21வது சாப்டர்ல பாக்குறோம், ஆகாப் ராஜாவுக்கு அரண்மனை பக்கத்துல இந்த நாபோத் என்ற ஒரு மனிதனுடைய கீரை தோட்டத்தை அவன் இச்சித்து எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் வந்து ஒரு 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 பெரிய ராஜா ஒரு அற்ப மனுஷனோட கூட போய் போட்டி போட்டுக்கொண்டு காரியங்கள் செய்து பார்க்கலாம். ஒரு இரக்கத்தை அந்த இடத்துல அவன் காட்டியிருக்க வேணும், ஆனா அப்படி இரக்கத்தை காட்டல. அப்படிப்பட்ட ராஜா இந்த இடத்துல இரக்கம் காட்டுவதற்காகவோ தயவு காட்டுவதற்காகவோ அவன் பெனாதத்தை தப்ப விடவில்லை. அவனுடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது, கர்த்தருக்கு விரோதமான திட்டம். ஆகையினாலே கர்த்தரை முதன்மைப்படுத்தாமல் மனிதரை பிரியப்படுத்த அவன் பார்க்கிறான். இந்த காரியங்களும் கர்த்தர் நம்மிடத்திலே சில நேரத்திலே ஒருவேளை நாம் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலும் காணப்படலாம். ஆகையினாலே மனிதரை பிரியப்படுத்துகிறேனா தேவனை பிரியப்படுத்துகிறேனா என்று சொல்லி நாமும் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தர் அதை நமக்கு உணர்த்தும் பொழுது அதற்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய மனிதரை இந்த இடத்துல பிரியப்படுத்தி மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் சில காரியங்களை கூட நீங்களும் கூட இதை நல்லா ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் தெரியலாம். இந்த தீர்க்கதரிசி குறித்து கூட நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் பொழுது அப்படியே அவன் சொன்னதை தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றாரு. ஆனா இந்த வேற பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு விரோதமாக பொதுவாக தீர்க்கதரிசிகள் ஏதாவது சொன்னா என்ன நடக்கும், அந்த தீர்க்கதரிசி அவ்வளவுதான், உயிரோடயே இருக்க முடியாது. அந்த ராஜாக்கள் எப்பவும் என்ன விரும்புவாங்க, தங்களுக்கு நன்மையாக அந்த தீர்க்கதரிசிகள் ஏதாவது சொல்லணும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் மக்களிடத்திலேயும் ராஜாக்களிடத்திலேயும் இருக்கிறபடினால்தான் தீர்க்கதரிசிகள் சில வேளைகளிலே பொய்யான காரியங்களை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்த பார்க்கிறார்கள். இதுதான் இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. அநேக காரியங்கள் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங்னு சொல்றோம், நமக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படி இப்படி என்று சொல்லி அப்படியே சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து எதிர்பார்க்கிறபடினாலே நிறைய பேரு இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளாக போய்விடுகிற காலங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு நாம போகாதபடி உண்மையாகவே கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி விரும்புகிறது நமக்கும் பிரயோஜனம், அது தீர்க்கதரிசிகளுக்கும் அது பிரயோஜனம். அதனால இப்படி பல காரியங்களை நம்ம இந்த இடத்துல இந்த ஆகாபை எச்சரித்த தீர்க்கதரிசி அந்த சம்பவத்துல ஆகாபுக்கு நடந்த காரியங்களில் இருந்து கர்த்தர் நமக்கும் நம்மோடு கூட என்ன பேசினார் என்பதை நமக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த செய்தியை கர்த்தருடைய கரத்தை நான் ஒப்படைக்கிறேன். நம்ம தொடர்ந்து நம்ம இந்த பாவத்தை தியானிக்கலாம், அப்பொழுது நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, இந்த ஆகாபை எச்சரித்த இந்த தீர்க்கதரிசி இந்த அந்த போர்ஷன்ல இருந்து நீர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆகாப் எப்படியாக உம்மை விட்டு உம்முடைய அன்பை விட்டு அவன் விலகி நீர் காட்டின இரக்கத்தையும் தயவையும் அவன் உதாசீனப்படுத்தி தன்னைத்தானே அவன் நடத்தி கொண்டது போல நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அலட்சியமான காரியங்களை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி நீர் எங்களை ஆண்டவரே கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை அப்படியே செய்யும் ஒரு ஞானத்தை ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு இல்லாதபடிக்கு தேவனை மாத்திரம் நான் பிரியப்படுத்துகிறேனா என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உடைய கருத்திலே எங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தாழ்த்தி தருகிறேன். எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நீர் செய்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றியுள்ளவர்களாக நடந்து கூட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். துதி கனம் மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்ம 25 நாட்களாக நம்ம விதமாக வேதத்திலே பெயர் பதிக்கப்படாத ஊழியர்கள் குறித்து நம்ம தியானித்து வந்தோம். இனி வரப்பு மாதத்தில் பெயர் எழுதப்பட்ட ஊழியர்கள், ஆனால் அவங்க பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை, அன்சங் ஹீரோஸ், மிகைப்படுத்தப்படாத மக்களை குறித்து நம்ம அடுத்த மாதம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட நம்மளுக்கு செய்தி கொடுத்த அபிமானங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் விசேஷமான அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் அதிகமாக பயன்படுத்துவதாக. ஸ்தோத்திரம். இப்போது இந்த வேளையில்
நம்ம அடுத்ததாக ஒரு சாட்சி நேரத்தில் சென்றிருக்கிறோம். சாட்சி இருக்கிறவர்கள் பயன்படலாம். முதலாவதாக எங்களோட நம்ம மத்திய வந்ததான சகோதரி குரி தாமஸ் அக்கா அவங்க ரொம்ப காலத்துக்கு நம்ம கிட்ட வர முடியாத அளவுக்கு அநேக விதமான பிரச்சனைகள் தாண்டி வந்தார்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதை நம்ம சாட்சியாக பகிர்ந்து கொடுப்பார்கள். அவரை இயேசு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். குரி தாமஸ் அக்கா மியூட் எடுக்கலையோ? மியூட் எடுக்கல. நம்ம தான் எடுக்கணும். என்ன அப்போ அவங்க தான் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், தயவு, சித்தம், அவருடைய பிரியம், அவர் நடத்தின செய்கைகள் மிகவும் அதிகம். தகுதியற்றிருந்த பிள்ளைகளுக்கு அவர் தகுதியாக நினைத்து அவர் அந்தந்த நேரத்திலே அவர் உருக்கமாக நின்று அதை கவனித்து அதை கேட்டு விசாரித்து ஒரு பரம வைத்தியராக நின்று அவர் செய்த ஒரு சாட்சி இந்த நேரத்துல என்னுடைய வயதான காலத்திலே நடந்த இந்த சாட்சியை சொல்வதற்காக கர்த்தர் இந்த நேரத்துல எனக்கு பலனை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அவர் என்னை கொண்டு இந்த இடத்துல உட்கார வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாக நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அது சீக்கிரத்துல இந்த உபத்திரம் நீங்கி போய்விட்ட பின்பு கட்டாயம் போய் நான் சாட்சி இந்த இடத்துல சொல்லணும். முதலாவது ஒரு சாட்சி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லுகிறேன். சாட்சி சொல்லணும் வேண்டும் என்று நினைத்தது உண்டு. அருமை பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபிக்கிறீர்கள், பாரப்பட்டு ஜெபிக்கிறீர்கள் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொருத்தருடைய பெயர்களும் எனக்கு ரொம்ப தெரியவில்லை என்றாலும் கூட ஒவ்வொரு முகங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த முகங்களே கூட நான் நினைத்து நான் ஜெபித்தது உண்டு. கர்த்தர் உங்கள் எல்லோரும் இந்த நேரத்துல நான் பார்க்கும்படிக்கும் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறபடினாலும் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேகிய நாட்களே தம்முடைய குடாரத்திலே மறைத்து குடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேலே நிவர்த்தினார் என்ற வார்த்தை கண்மலையாக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒரு சாட்சி இந்த நேரத்துல உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வருஷத்துல கூட ஜனவரி பிப்ரவரியில நன்றாகவே என்னுடைய ஹெல்த்ல எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் நடத்தினார். எனக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு, இது உண்டு, சுகர் உண்டு, தைராய்டு, சோமனி நிறைய ப்ராப்ளங்கள் உண்டுதான். அந்த கடந்து நடந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ 85 இயர்ஸ் கடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இவ்வளவு தூரம் நடத்தி வந்தவர் இன்னும் நடத்தி கொண்டு அதை கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் பிறப்பு மரணம் எல்லாம் உண்டு என்று தெரியும் கர்த்தருக்கு. அது நாட்கள் வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற ஒரு விசுவாசம் என்னோடத்தில் அதிகம் உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி வந்த இதுக்காக நான் ஒரு பலகீனங்கள் காணப்படுகிறேன். விசேஷமாக மார்ச் மாதம் எனக்கு ஒரு 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி டைம்ல எனக்கு நான் ஒரு நாள் காலையில சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஒன்றும் எனக்கு ஒரு வலியோ வேதனையோ ஏதோ ஒன்று அவன் நடக்க போதோங்கிறது கூட தெரியல. நன்றாவே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எங்க வீட்டுல வேலை பார்க்குற சர்வெண்ட்டுகள் தான் முன்னால நின்றுட்டு இருந்தா, அம்மா நீங்க அப்போ ஃபோன் பண்ணும்போது உங்க வாயெல்லாம் அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது, கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. அவ சொல்ற எனக்கு எந்த வலியும் எதுவும் எந்த விதமான சேஞ்சும் தெரியல. அந்த நாள்ல நான் அப்படியாகவே வீட்டிலே அரட்டி அது சொல்லாமல் அதை அந்த நாளே தள்ளி விட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில பார்த்தாலும் எனக்கு மறுபடியும் நான் சாப்பிட்டு விட்டு சாப்பாடு உள்ள போகல. முதல்ல சமைக்கிறதுக்கு முடியல சரியா. அது உதடு 2 சேராமல் அது வெளியில வந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சது, தண்ணி வெளியில வர ஆரம்பிச்சது, கொப்பளிக்க முடியல. அதெல்லாம் என்னத்துக்கு வருது, போயிடும், இன்னைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும் அப்படின்னு கூட நான் தைரியமா தான் இருந்தேன். அப்புறம் பிள்ளைகள் தான் நான் மகனும் மருமகளும் பார்த்து விட்டு சொன்னாங்க, அத்தை நீங்க உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி கீழே போயிடுச்சு, அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கு, முகம் கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் வர மாதிரி தெரியுதுலாம் சொல்ல ஆரம்பிச்ச பிறகு உடனே போன் பண்ணி கேட்டதுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பிரெயினுக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. பக்கத்துல இருக்க லேப்ல கொண்டு போய் நல்லாவே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. ரிசல்ட் வந்து
வந்துச்சு. ரிசல்ட் வந்து மத்தியானமாவே ரிசல்ட் வந்துச்சு. உடனே சாயங்காலமாக டாக்டர்கிட்ட போய் காட்டிடுவோம்னு சொல்லி ரிசல்ட் எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா பிரெயின்ல ஒன்னும் கர்த்தருடைய பெரிய கிருபை, பிரெயின்ல எந்த விதமான ஒரு நேர்வுல எந்த தொந்தரவும் இல்லாம இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அவங்க பார்த்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்து பெல் அது என்ன அந்த மாதிரி ஒரு டிசீஸ். இது கண்ணுல இருந்து வரலாம், காதுல இருந்து வரலாம், இந்த இதுல இருந்து வரலாம், வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுல இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு அது மைல்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் 2 பேரு சேர்த்து அதை பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் செக்அப் பண்ணிட்டு வெல் பாலிஷின்னு அதுக்கு ஒரு பேர் வேற இருந்திருக்கு. அதையெல்லாம் சொல்லி என்னிடத்துல சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு வழியோ அதோ அதை குறிச்சு ஒரு பயம்லாம் அப்படிலாம் நான் ரொம்ப எடுக்கல. சரி ஏதோ வந்துருச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் மறுநாள்ல இருந்தே அதுக்கு பிசியோதெரப்பி மெடிசன் அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 2 months வந்து பிசியோதெரப்பி டெய்லி வந்து அந்த மத்தியான நேரத்துல அதை வந்து கொடுத்துட்டு சாயங்காலம் வரைக்கும் ஒரு டேப் போட்டு அவன் வந்து ஒரு மிஷின் கொண்டாந்து அதை வச்சு பண்ணனா சாயங்காலம் வரைக்கும் ஒரு டேப் போட்டு 2 லிஃபையும் அந்த உதடுகளையும் பிடிச்சி இழுத்து இந்த பக்கத்துல அந்த சைட்ல அந்த காது பக்கத்துல வச்சு மாட்டி அந்த ஒட்டி வச்சுவான். அப்படியே 2 months அதுவும் அந்த மிஷினோட எக்ஸசைஸும் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவான் 20% சரியா போச்சு, 40% வந்துட்டு, 60% வந்துட்டு, 80%, 90% வரப்போது. நான் சொன்ன பாருப்பா 2 months ஆயிடுச்சு, 60 days, நீ இனி போதும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. சரிம்மா நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போதும் சொல்றாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப 3 weeks ஆயிடுச்சு. அது கூட நல்லாவே நானும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிடுவேன். ஆனாலும் சாப்பிடுறதுக்கா நான் கர்த்தர் பெரிய கிருபையினால முதல்ல நான் சாப்பிடுறதுக்கு உள்ள போச்சு சாப்பாடு. அல்லது தண்ணி மாதிரி வச்சு கொஞ்சம் சாலிடா சாப்பிடாம லிக்விடா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் விழுங்க ஆரம்பிச்சேன். இப்ப தண்ணி குடிக்கிறது உள்ள வச்சு குடிப்பேன், அதை குடிச்சிடுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ 2 weeks இப்போ வந்து அது 1 week நல்லாவே கொஞ்சம் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கிற அந்த உதடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்ந்துருக்கு. சாப்பிட்றேன், சமைக்கிறேன், பேசுறேன், நல்லாவே பேசுறேன். அது எல்லாரும் சத்தம் போடுறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க ரொம்ப பேசக்கூடாது, நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படிலாம் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எப்பவுமே உண்டு. ஆனாலும் இப்ப அதுல கர்த்தர் நன்மை நடத்துவாருன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையில இப்ப நான் நல்லா தான் பேசுறேன், சாப்பிடுறேன், இருக்கிறத சாப்பிட்டுறேன். ரொம்ப அதான் சாப்பிட முடியலன்னா கூட ஒரு வகையா அது நடந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்தாரு, ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. இனி சமாளிச்சுக்கிடலாம், இனி யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க முடியாது, வேண்டியது இல்லை அப்படின்னு மனசுல ஒரு உறுதியான தீர்மானத்தை கர்த்தர் கொடுத்தார். வெகு அற்புதமாக அந்த நேரத்துல நடத்தினார். நான் பிள்ளைங்கிட்ட கூட ரொம்ப கம்ப்ளைண்டா சொல்லல. அந்த ஸ்கைப்ல அந்த பிள்ளைகள என்ன பார்த்துட்டு என்னமோ ஒரு மாதிரி இருக்கிறீங்க, எல்லாம் சிரிச்சுப்பாங்க, சிரிக்கட்டுமே அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்படியா அதெல்லாம் கர்த்தர் கடந்து வர கர்த்தருக்கு பேசாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில பெரிய அற்புதமான காரியங்களை எனக்கு இந்த நாட்களில் செய்து அது ஒரு சின்ன ஸ்டோரியாவே ஆயிப்போச்சு. ஆனாலும் இப்ப நான் வந்து மறுபடியும் உற்சாகம். ஏன் உற்சாகம் வந்தது என்று சொன்னால், இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னால இங்க இருக்கிற பேத்திக்கு அவளுக்கு திடீர்னு கல்யாணம் விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு உடனே நிச்சயம் பண்ணி பூ வச்சு செப்டம்பர்ல கல்யாணத்தை கர்த்தர் திருமண நாளை கொடுத்துருக்கிறார். எல்லாரும் நீங்களாம் கட்டாயம் தூத்துக்குடி தான் மாப்பிள்ளை, அதனால எல்லாரும் வர முடியும். ரிசப்ஷன் அங்கே இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு எனக்கு மனசுல ஒரு உற்சாகம் வந்தது. திருப்பி இன்றைக்கு விசேஷமாக இன்னொரு சாட்சி, கிறிஸ்டிக்கு சாலமோனுக்கு வெட்டிங் அனிவர்சரி. கர்த்தர் வருஷங்களை கொடுத்து தூர தேசத்துக்கு தேவனாக இருந்து அவர்களை வழிநடத்தி சுகத்தை பலத்தை ஜீவனை சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் வீட்டு பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகளை அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சு வந்திருந்தார். அது கர்த்தருக்கு எனக்கு என்னுடைய நாட்களிலே அதை கேட்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகமாக இந்த நாளில காணப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது என்னுடைய 2வது மகள் நிம்மி ஜெயக்குமார், அவளுடைய மகளுக்கும்
கர்த்தர் ஒன்னாம் தேதி ஜூலை 1 வெட்டிங் அனிவர்சரி. அதுவும் கர்த்தர் அற்புதமாக அவர்களை நடத்தி ஆசீர்வதித்தார். மகள் ஒரு டாக்டரா வந்தா, அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இந்த நவம்பர் 9 கல்யாணம் வைத்திருக்கிறார். இப்படியாக எல்லாரும் ஒரு நல்ல செய்திகளை சொல்லும் பொழுது இன்னும் இன்னும் என்ன கர்த்தர் என்ன கைவிடவில்லை. இந்த மாதிரி பழைய கதைகள் எல்லாம் நினைக்க முடியாதபடி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள்கிட்ட இதை சொல்லி நான் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. நான் பிறந்தது முதல் அநேக காரியங்களையும் கஷ்டங்களும் இருந்தாலும் கூட, அநேக இழப்புகளையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு வந்தாலும் கூட கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் வருஷங்கள் எனக்கு கொடுத்த தயவு மிகவும் பெரிய தயவு. அதுல எத்தனையோ துன்பங்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு வருஷமாக, ஒரு வருஷம் 2 வருஷமாக. ஆனால் இதுக்கு இடையில் பிள்ளைகள் வீட்டுக்கெல்லாம் போய் வந்து கொண்டுதான் இருந்தேன். ஆனா சரீரம் பலகீனமாகி விட்டது. இப்படி நடக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பாண்டிலைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நரம்புகள் அதெல்லாம் எனக்கு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சின்ன பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது இந்த லெஃப்ட் சைட்ல இப்ப கொஞ்சம் சொல்லிங் இருக்குது, கொஞ்சம் பெயின் ஒரு மாதிரி ஒரு மசில்ஸ் பெயின். அதுக்கெல்லாம் கர்த்தர் நானே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, சுகமா ஒரு 3 years கூட ஆகும். சிலவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்துச்சுன்னா அது காமனா எல்லாருக்கும் வரும், சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரும், அது வரும் இது வரும். டாக்டர்கள் பல விதமான சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனாலும் நல்லாவே கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் பரிசுத்தப்பட கடவுது. எல்லாரும் எங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெயித்துக் கொள்க. நாங்கள் உங்களுக்காக அது விசேஷமாக மீட்டிங்காக வனஜா டேனியலுக்காக நான் ரொம்ப பாரப்பட்டு ஜெயிப்பேன். ஏன்னா நான் அதுல இருந்த மீட்டிங்ல அதே மாதிரி கொஞ்சம் வருஷமா வந்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். சொந்த பிள்ளைகள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. அங்க உள்ள பிள்ளைகள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். இப்படி கூட்டங்கள் நடத்துறவங்களை பார்த்தா ஒரு காலத்துல ரொம்ப இதற்காகவே அலைந்து திரிந்த ஒரு மகள் தான். எந்த நாட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் என்னுடைய காலங்களிலே நான் அந்த மதம் எனக்கு பிரியப்படுற விஷயம். அதனால முதிர்ந்தவராக இருக்கிறப்பனால பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஒரு கண்ட்ரோல் பண்றதுனால அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிய முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இதை சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தரின் இதயத்தை ஏவி உங்களோட நான் பங்கெடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்த அருமையான நாளுக்காக கொடி சோத்தை செலுத்தி கொண்டு உங்களோட பாதத்தில் வைத்து அவருக்கு நன்றி செலுத்தி மன்றாடி எல்லா ஜபங்களையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சாட்சி சொன்னார்கள். இந்த சாட்சிக்கான மரணம் பண்ண வேண்டியிருக்குது. சகோதரி ஜெர்ரி ஜோஸ்பின் அவர்கள் சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளே சுவாமி தர்மியான ஜெப கொடை காம கொடா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆனந்தம். இந்த நேரத்திலே நீர் எங்கள் மத்தியில வாசமாயிருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நன்றி அப்பா. அருமையான சாட்சியை நாங்கள் கேட்டோம். அருமையான சகோதரி அவர்கள் எவ்வளவு தெளிவாக அவர்கள் உண்மை குறித்து உண்மை கண்ட நேரங்கள், உங்களுடைய பிரச்சனத்தை உணர்ந்த நேரங்கள், நீர் அவர்களை ஆறுதல் படுத்தின நேரங்கள், சுகப்படுத்தின நேரங்கள், ஆண்டவரே உண்மை கண்ட சாட்சி அவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்னாங்களே. உங்களுக்கு நன்றி சுவாமி. அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே எங்களுடைய சாட்சிகள் எல்லாம் எங்கள் முன்பாக வந்தது. எங்கள் வாழ்க்கையில செய்த காரியங்கள் அருமையாக சகோதரிக்கு இவ்வளவு அருமையாக நீங்க வழி நடத்திருக்கிறீங்க. ஆண்டவரே அவங்க அந்த வேதனைகள், அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த வயதான காலத்துல வந்த மாற்றங்கள், உடல் கூறுகள்ல ஏற்பட்ட அந்த சிக்னஸ் எல்லாவற்றிலையும் நீங்க இருந்து நல்லா பலப்படுத்தி அவங்க சந்தோஷமா சாட்சி சொல்ல கிருபை செய்திருக்கிறீங்களே. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசி பதறான் எவ்வளவு பயங்கரமான விசுவாசி இடத்துல வைத்தவர்களானா இந்த நாள்ல எங்க இடத்துல அழகாக சாட்சி சொல்றாங்க. உமக்கு நன்றி அப்பா. இந்த வயதான காலத்துல அவங்க எவ்வளவு உற்சாகத்தோடு ஆண்டவரே உண்மை துதித்து கொண்டிருக்கிறாங்க. நான் பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கொடுத்த அருமையான குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பேர பிள்ளைகளுடைய கல்யாணங்கள் வருது, எல்லாவற்றையும் நான் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறான்னு சொல்லி உமக்கு நன்றி செலுத்தி அருமையான சகோதரி சாட்சி சொன்னாங்க. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அந்த சாட்சியின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில கூட உமக்காக நாங்க எத்தனையோ காரியங்களை சாட்சி சொல்லணும்ப்பா. எங்களுக்கு நீங்க ஏவி இருக்கிறாக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உதவி செய்யுங்க. அருமையாக அருமையான சகோதரி உடைய பாதத்துல வைக்கிற
பரிபூர்ண சுகத்தை தாங்க. சின்ன சின்ன ஏல்மெண்ட் எல்லாம் இவ்வளோ மேஜரா வந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லாம மாற்றி போட்டுட்டீங்களப்பா. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருங்க. உற்சாகத்தின் ஆவினால் நிறுத்தணும் ஆண்டவரே. அவங்க நான் பலத்தோடு நான் உற்சாகத்தோடு இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்களே ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. அநேக நாட்களை அநேக வருடங்களை கூட்டி கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை காண, அதே போல எங்கள் ஜெபக்குழுவில வந்து சாட்சி சொல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். அப்படிமாக அருமையான சகோதரி அவங்க குடும்பத்திற்காக அவங்க கொடா கூடி ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்ந்து வேலை கூட கிறிஸ்டி சால்மான கை வச்சிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண பிறகு நீங்க சொல்றீங்களா இல்ல ஜெபம் பண்ண பிறகு சொல்லலாம்? anything mama, no problem, anything mama, however அவருடைய விஷர் கமாண்டர் சாலமோன் வெரி வெரி ஹாப்பி வெட்டிங் anniversary. thank you mama. சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நன்றி சொல்லி வைப்பார்கள். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி கிறிஸ்டி சாலமன் அவர்களுக்காகவும் சகோதரர் சாலமன் அவர்களுக்காகவும் நன்றி எடுக்கிறோம். தேவரீர் அவர்களுடைய திருமண நாளை நீங்க ஆசிரிக்க தேவரி கிருபை பாராட்டி இருக்கீங்க, அதற்காக மக்கள் நன்றி செலுத்திற தகப்பனே. வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்ற வசனத்துக்கு ஏற்ற பிரகாரம் தேவரீர் அவர்களை எங்க மத்தியில ஒரு சாட்சியான குடும்பமாக தேவரீர் நீங்க நடத்தி வந்திருக்கீங்க, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரி புதிய வருஷத்துல கூட தகப்பனே அவர்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் அவர்கள் குடும்பத்தை மேன்மேலும் நீங்க உயர்த்தல வேண்டுமாறு நாங்கள் இந்த ஆன்லைன் ஜெபக்குழு மூலமாக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவரி அவர்களுக்கு இந்த புதிய வருஷத்துல நீங்க அவர்களுக்கு தர இருக்கிற நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளுடைய குழந்தைகளுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரி தூர தேசத்துல இருந்தாலும் அனுதினமும் எங்களுடைய ஜெப ஐக்கியங்களை கலந்து கொண்டு ஆண்டவருக்காக பாரப்பட்டு மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு சாட்சியுள்ள ஜெப வாழ்க்கையை நீங்க தந்திருக்கிறீங்க, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரருக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரி எங்க மத்தியில அருமையான செய்திகளை அவங்க ஏறெடுப்பாங்க, அவர்கள் மூலமாக எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை நீங்க தந்து கொண்டே இருக்கிறீங்க. இப்படியாக கணவன் மனைவியாக அவர்களை உமது ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு ஆசாரிய தத்துவத்தை தந்து அவங்களை நீங்க வழிநடத்தி வருகிற உன்னதமான கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் அவர்களுக்கு நல்ல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஏற்பட்டு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில இன்னும் அவர்களை நீங்க பல பேருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்களை நீங்க வழிநடத்த வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிறோம். துதிக்க அந்த மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் குருஜன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, amen. Amen. Thank you brother. Sabaga, we wish you a very very happy wedding anniversary. Thank you mama. Thank you all. Thank you. ஏதாவது பேசணுமா? சாட்சி சொல்லணுமா நீ? yes mama. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையாக ஒரு சாட்டர்டே பொழுதுல எங்க வெட்டிங் ஆனிவர்சரி டே வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அருமையாக கர்த்தர் இவ்வளவு வருஷங்களா எங்களோடு கூட இருந்து அருமையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த புதிய வருஷத்திற்காக நன்றி. கர்த்தருக்கு எப்பொழுதும் நாங்க எப்பொழுதும் சாட்சியுள்ள குடும்பமாக நாங்களும் எப்பொழுதும் இருக்க அப்பா நாங்க இப்பொழுதும் நாங்க ஜெபிக்கிறோம். அருமையான நல்ல நாடுக்காக நன்றி. நீங்க உங்களோட எல்லா விஷயத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இன்னும் வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக கூட எங்களுக்கு பலன் தர எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதே வேளையில வரப்போகிற ஜூலை மாதம் 1 தேதி அன்றைக்கு நம்ம மீட்டிங் இல்லை, அதுக்கையால நம்ம அவங்களுக்காக இந்த இடத்துல சகோதரி நிம்மி ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து சகோதரி தேவதாஸ் அவர்கள் அவளுக்காக ஜெபிப்பார்கள். துதிக்கிறோம் கர்த்தாவப்பனே, துதிக்கிறோம். இந்த நேரத்துல மறுபடியும் நாங்கள் உம்மிடத்தில் நன்றி அறிவுள்ளவர்களாக ஆண்டவர் பாதத்தில் வந்து நிற்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்துல நாங்கள் சகோதரி நிமி ஜெயக்குமார் அவர்களுக்காகவும் சகோதரி ஜெயக்குமார் அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு தகப்பனே தேவரி வருகிற இந்த ஜூலை 1ஆம் தேதியிலே அவர்கள் தங்களுடைய திருமண நாள்களை கொண்டாட இருக்கிறார்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் மனைவியுமாக ஆண்டவரே
அமெரிக்க தேசத்துல இருந்தாலும் தேவரீர் அவர்களை குடும்பமாக நீங்க பல பேருக்கு ஆசீர்வாதத்தின் பத்திரமாக அவர்களை வழிநடத்தி வர கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தினுடைய அவருடைய தேவைகளை சந்தித்தலாமா ஜபிக்கிறோம். அவர்களுக்கு நீ கொடுத்த கண்ணனின் பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் குடும்பமாக மென்மேலும் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல அவர்கள் பணியாற்ற கிருபை பாராட்டணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் அவர்களுக்கு நல்ல புதிய நன்மைகள் கிடைக்கவும் அவர்களுடைய பாதைகள் நெய்யாக ஒளியவும் தேவரீர் அவர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிறோம். மறுபடியுமாக அவர்களை எங்களுடைய ஆன்லைன் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக குடும்பமாக ஆசீர்வதி அவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நம்ம மேல உமக்கே செலுத்தினோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அருமையான எங்கள் குழு சார்பாக அருமையான சகோதரி நிம்மி ஜெயக்குமார் அவர்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேலை கூட முடிவு செய்வது சகோதரி பெஸ்ஸி விமல் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த நேரத்துல இங்க எல்லாரையும் ஒருமிச்சு கூட்டி சேர்த்த என் தெய்வத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ராஜா அந்த நேரத்துல செய்தி கொடுத்த ஆண்டியோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோனப்பா. ஆண்டவரே இசப்பா பிள்ளை, ஆண்டவரே இசப்பா ஒரு அருமையான செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்காக ஆண்டவரே ஒரு மெசேஜை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சிரமப்பட்டு பிரயாசப்பட்டு கத்தருக்குள்ள ஆண்டவரே உழைத்த அந்த சகோதரிய கத்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரே சரீர பலவீனங்கள் இருக்கலாம் கத்தர் அதெல்லாத்தையும் ஆண்டவரே இசப்பா நீங்க நிவர்த்தி அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு பிள்ளைக்கு நல்ல ஒரு சுக வாழ்வை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே இசப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிற அங்கிளை கத்தருடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே அங்கிள் செய்யற ஊழியங்கள் எல்லாம் கத்தரால ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே இசப்பா கத்தருக்காக அவங்க செய்கிற அந்த ஊழியத்தை பிரயாசப்படுகிற ஒவ்வொரு இதையும் காரியங்கள் ஒவ்வொன்றுவனையும் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே இன்னைக்கு திருமண நாளை கொண்டாடுற இந்த ஆன்டிக்காக உங்க பாதத்துல வருகிறேன் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் பல திருமண நாட்களை பிறந்த நாட்களை காண கத்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்கள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே ராதிமுத்து ஆன்டி உங்க கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவங்களுடைய எல்லா காரியங்களும் குடும்ப காரியங்கள் எல்லாத்தையும் கத்தர் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. ஆண்டவரே சப்பா இன்னும் ஊழியத்துல உற்சாகமாக அவங்க இன்னும் கத்தருக்குள்ள எழும்ப கத்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க பிள்ளையின் குடும்பத்தை. நாகதேவி ஆன்டியோட குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆன்டி ஆசீர்வதிங்க, அங்கிள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட 2 கண்மணி பிள்ளைகளையும் கத்தரால ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே சீக்கிரமாக அவங்க விசுவாசித்ததற்கு போல அங்கிளுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிட்ட கிடைக்க கத்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே இசப்பா ஞான உஷா ஆன்டிக்காக நம்மளுடைய பாதத்துல வருகிறேனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தகப்பனே. அப்பா பிள்ளை இன்னும் அதிகமாக ஊழிய பாதையில எடுத்து பிள்ளையை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க பிள்ளை ஊழியம் செய்கிற அக்காவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னொரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, கண்மணியா பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜெமி ஆன்டி ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக வல்லமையா எடுத்து பிள்ளை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனை. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கத்தரால ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா தோத்திரம். ஜெரி ஆன்டியோடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளை உமக்காக செய்யற ஊழியத்தை கத்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தரால. படிப்பின் காரியம், உலகத்தின் காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே சுகித்து வாழ கத்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இசப்பா இன்னும் பெரியமாக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஆண்டவரே இசப்பா அந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இன்னும் ஆண்டவரே இன்னும் அவங்க பிரயாசப்படுகிற ஊழியத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் கத்தரால் ஆசீர்வதிக்க கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா அக்காக்காக தம்பி 2 தம்பிக்காகவும் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. பிள்ளைய ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆவிக்குரிய தேவைகள் எல்லாம் கத்தர் நிவர்த்தி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்ப்பா. எங்களுக்கு
கொடுத்த அருமையான தாய் ஆண்டவரே குளோரி அம்மாக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அநேக நாட்கள் பிறகு எங்க மத்தியில வந்திருக்கிறாங்க, உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுக வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இசப்பா அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமுள்ள மகளாக, ஆசீர்வாதமுள்ள ஒரு தாயாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவளுக்கு கொடுத்துருக்கப்பட்ட பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டட்டும் அவளால. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மம்மி ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் தங்கச்சி ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சீக்கிரமாக அவளுக்கு ஆண்டவரே கத்தர் ஏற்படுத்தின வாழ்க்கைக்குள்ள அடுத்ததாக கடந்து செல்ல கத்தர் கிருபை பாராட்டுங்க. வழிகள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே தேவதாசருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு உறுதுணையா இருந்து தானியலங்களுக்கு பக்கபலமா இருக்கிற உம்முடைய மகனை கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆன்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்கள் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் திருமண காரியங்களையும் இன்னும் படிப்பின் காரியங்கள் வேலை காரியங்கள் எல்லாத்தையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதித்து கொடுங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ண நான் ஏதாவது பேரை விட்டுருந்தேன்னா ஏசப்பா அவங்க எல்லாரும் கத்தரால ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தை கத்தர் உறுதிப்படுத்தினீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே இந்த ஜெப பங்காளரின் குடும்பத்துல எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, உங்க கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை எந்த தடையின்றி நடத்தி செல்ற என் தேவாதி தேவனை நாங்க ஆண்டவரே மறுபடியுமாக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார போற்றுகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரப்பா. இன்னும் அநேக பேர் இந்த ஊழியத்துல பயனடையணும், இன்னும் அநேக பேர் இந்த ஊழியத்துல ஆண்டவரே பங்கு பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஹேமா அருள்ராஜ் ஆண்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே பிள்ளைய கத்தர் ஆசீர்வதிங்க. உங்க ஊழியத்தெல்லாம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளிநாட்டுல இருக்கிற மகனை கத்தரால ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரப்பா ஆண்டவரே. எழிலாண்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரை துதிக்கிறேன் அவர்களுக்காக ஆண்டவரே. இசப்பா இன்னும் ஊழிய பாதையில அதிகமா வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க பிள்ளைய இசப்பா. இன்னும் பலருக்கு கனி கொடுக்க கத்தர் கிருபை செய்யுங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருபை செய்யுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் அப்பா. இந்த ஊழியத்தை மறுபடியும் ஒரு விஷயம் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் ஆமா ஆண்டவரே உமக்கு பிரீதியா இருப்பதாக, உமக்கு பிரியமா இருப்பதாகப்பா ஆண்டவரே. நாங்க ஏறெடுக்கிற எல்லா பங்காளர்களுடைய ஜெபங்களும் ஆண்டவரே உமக்கு இன்பமாக பிரியமாக இருப்பதாகப்பா. நாங்க உங்களால ஆசீர்வதிக்கப்பட கத்திரத்துல கேட்கிறோம்ப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. தந்தை ஆமென். ஆமென் ஆமென். இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் திவ்ய ஐக்கியமும் என்றும் என்றுமாக நிறைவேறுவதாக. ஆமென். ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமகே. ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே ஹல்லேலூயா துதி கனமாகி மையுமகே. ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமகே. ஓ நீரே ராஜாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் இந்த நாமத்தை நன்றி செலுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கூட நம்ம செய்தி கொடுத்த அருமையான மகளிரும் கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிப்பாராக. சாட்சி சொன்னவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அநேக நன்மை செய்தார். விசேஷமாக குளோரியா அக்கா அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்திருக்காங்க, அநேக சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதனால் கூட நம்ம நிறைய பேர் ஜெபங்கள் ஸ்கிப் பண்ணியது, அதனால் கூட அடுத்த முறை அவளுக்கு டைம் பங்கு கொடுக்கப்படும். அவங்க குழந்தை வாருங்கள். வரப்போகிறதான மாதத்தின் முதல் ஜெப நாளிலே செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி ரெவரண்ட் ஜோன்ஸ் ராக்லண்ட் ஐயா அவர்கள் டிடபிள்யூஆர் ஊழியத்திலே ரேடியோ ஊழியத்திலையும் டிவி ஊழியத்திலையும் பங்கு பெறுகிற அருமையான மகன் அவர்கள் நம்மோடு கூட சிறப்பு செய்தியை நமக்கு கொடுப்பார்கள், சிறப்பு ஆசீர்வாத செய்தி கொடுப்பார்கள்.
வந்து எல்லோரும் பங்கு பெறுங்கள். ஆசீர்வாத ஜெபத்தில் ஈடுபட்டு கர்த்தர் நம்ம நாள் மாதம் மூலமாக நாம் கனப்படுத்துவோம். யாவரும் வந்து பங்கு பெறுவதாக அழைக்கிறேன். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இருப்பாராக.